கர்த்தர் கேடகமும் மகிமையும், அவர் உங்கள் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். இதை பார்க்கிற உங்களோட தலையை அவர் சீக்கிரத்தில் உயர்த்த போகிறார். 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை உடைய ஒரு கூனி இருந்தாங்களாம். அப்போது இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்குது. அப்போ இந்த கூனியுமே ரொம்ப நாளாக குனிஞ்சு அவங்க அந்த கூன்லேயே பூமியவே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த கூனி பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ பாருங்க, இந்த கூனியால் நிமிர முடியாது. அவங்க நினைத்தாலும் அவங்களால நிமிர முடியாது. ஏன்னா பலவீனப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட் அவங்க மேலே இருந்தனால அவங்க எப்போவுமே கூனியாக கீழேயே பூமியை பார்த்துட்டு பூமியில் இருக்கிற காரியங்களவே தான் அவங்களால பார்க்க முடியும். நிமிர்ந்து யாரையுமே அவங்களால பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 18 வருஷமாக அவங்க லைஃபு இந்த கூன்லையே பூமியை பார்த்த மாதிரியே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தலை குனிந்தே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த கூனியை பார்த்தார், அவங்க மேலே கைகளை வைத்தார், நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அவங்க நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அப்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டார் அப்படின்னா நிச்சயமாக எத்தனை வருஷம் நீங்கள் கூனில் ஒரு அடிமைத்தனத்தில் என்னால் எழும்ப முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தொடர்ந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அடுத்தடுத்து நான் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு இருக்கேன், என்னால் எழும்ப முடியலையே, 4 பேரை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலை, தலை குனிவான வாழ்க்கை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நான் பல வருஷமாக இதில் நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன், இனி எனக்கு ஒரு விடுதலை இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வியோடு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அந்த கூனியை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். அதே போல் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலையை தரப்போகிறார். நம்ம தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்மளை பலவீனப்படுத்தி வச்சிருக்கிற காரியத்திலேருந்து, அந்த அடிமைத்தனமான அந்த கீழேயே பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். அந்த விடுதலையை யார் கொடுக்க முடியும்னா மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு தர முடியும். அவர் நிச்சயமாக இந்த வீடியோவை கேட்டுட்ருக்க உங்களுக்கு சீக்கிரத்தில் அவர் விடுதலை தரப்போகிறார். அவருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் சீக்கிரத்தில் எழும்பி நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க. அவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறத சீக்கிரத்தில் அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. காட் பிளஸ் யூ.